ஹலோ மக்களே! வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்புட்ன்னா, நான் ஊர்ல இருந்து டெல்லிக்கு வரும்போது, நான் ரொம்ப பயந்தேன். இங்க வந்து நான் எப்படி இருக்க போறேன்? எப்படி ஃப்ரெண்ட்ஸ் புடிக்க போறேன்? எப்படி இந்த சாப்பாடுலாம் நான் சாப்பிட போறேன்னு ரொம்ப பயந்தேன். ஆனா வந்த வாரமே எனக்கு நல்ல 2 அருமையான நண்பர்கள் கிடைச்சாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து வாரம் வெளிய போனோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோட்டஸ் டெம்பிளுக்கும், இங்க டெல்லில இருக்க இஸ்கான் டெம்பிளுக்கும் போனேன். ஸோ அங்க நான் எவ்ளோ என்ஜாய் பண்ணேன். அந்த அழக பிரம்மாண்டத்த தமிழ் மக்களான உங்களுக்கு காட்டணும்னு நான் நினைச்சேன். என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு காட்டணும்னு நான் நினைச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவ நான் மேக் பண்றேன். ஸோ லோட்டஸ் டெம்பிளுக்கு நாங்க எப்படி போனோம்னா, நாங்க தங்கி இருக்க இடத்துல இருந்து மெட்ரோ பிடிச்சு மெட்ரோ ஸ்டேஷன்ல இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். லோட்டஸ் டெம்பிள் வந்துச்சு. ஸோ லோட்டஸ் டெம்பிள் வந்துட்டு 1976ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஜெர்மனிய ஆர்க்கிடெக்ட்னால இந்த லோட்டஸ் டெம்பிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அத சேஃபா வேற மாரி இது எதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சேஃப் ஆஃப் த ஒர்க் சேஃப். அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதுக்காக ஒரு செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிறத பின்பற்றதுக்காக இந்த கட்டிடக்கலையை வந்துட்டு டெல்லியில வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க எந்த ஒரு ரிலீஜியனை சேர்ந்தவங்களும் போலாம். ஸோ எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவங்களும் போலாம். எந்த ஒரு கேஸ்ட்டை சேர்ந்தவங்களும் போலாம். எந்த ஒரு பாலினம் எந்த ஒரு தடையுமே கிடையாது. யாரும் போலாம். ஒரு அமைதியான இடம். ஸோ உள்ள வந்து லைட்ஸ் மட்டும் தான் இருந்தது. வேற எந்த ஃபேன் எதுவுமே கிடையாது. பட் செம்ம கூலிங்கா இருந்தது. உள்ள போனவுடனே கொஞ்சம் எல்லா மதத்தை சேர்ந்த ஒரு விஷயத்த வந்து எல்லா மொழியிலயுமே ஸோ அங்க முடிச்சுட்டு நாங்க வந்துட்டு இஸ்கான் டெம்பிள் போனோம். இஸ்கான் டெம்பிள் வந்து லோட்டஸ் டெம்பிளுக்கு பேக் சைடுல ஒரு வே இருந்துச்சு. அந்த வழியா அதான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இஸ்கான் டெம்பிளுமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ இஸ்கான் டெம்பிள் பத்தி நம்ம எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ இஸ்கான் டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, கிருஷ்ணாவை வழிபடுறதுக்காகவே ஒரு தனி கம்யூனிட்டி சேர்ந்த பீப்புள்னால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது இஸ்கான் டெம்பிள். இங்க டெல்லியில இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பழமையான டெம்பிள். நம்ம சவுத் இந்தியாவில இஸ்கான் டெம்பிளுக்கு போயிருக்கோம். பட் இது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அங்க போனதுக்கப்புறம் மனசு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. ஒரு பீஸ்ஃபுல்லான இடமா இருந்துச்சு. அங்க இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இருந்த உடம்புல அந்த டைராய்டு கூட எங்கேயோ போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் அந்த அழகை என் கூட சேர்ந்து ரசிங்க. வீடியோவை மறக்காம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Hi. So we are here in temple, ISKCON temple. We are with We are with Pragar, this is Prakash, this is me. This is recording Prakash. இஸ்கான் டெம்பிளுக்கு உள்ள போறவே. ஸோ இதுதான் உள்ள இஸ்கான் டெம்பிள். ஸோ 3 இடத்துல கிருஷ்ணா, ராதை, அப்புறம் கிருஷ்ணாவோட ருக்மணி அதெல்லாம் வச்சிருக்காங்க. கிருஷ்ணரை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. கிருஷ்ணரை யாருக்கு தான் பிடிக்காது. तो इस्कॉन टेम्पल में आए सभी भक्तों का स्वागत है। कृपया ध्यान दीजिए, अपने सामान का सुरक्षा सहन करेंगे। कोई जाने चोरी के आगे में टेम्पल में आते हैं। அங்க இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க மக்கள், அந்த ஏரியாவை சேர்ந்த மக்கள் வந்து நிறைய பழங்களை வந்துட்டு தூக்கி எறிஞ்சாங்க. ஸோ அது அங்க வர்றவங்க யாரும் பசியோட போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஸோ நாங்க ட்ரை பண்ணோம், எங்களுக்கு கிடைக்கல. ஸோ நல்லா வைப் பண்ணிட்டு திருப்பி மெட்ரோ பிடிச்சு எங்களோட ரூமுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.